ஸோ பர்சன்டேஜஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ங்க. பர்சன்டேஜஸ் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஓகேங்களா, 3 கொஸ்டின் வருது. 3 கொஸ்டின் மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜஸ் அப்ளிகேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, லாப அண்டு நஷ்ட சதவீதம் சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜஸோட அப்ளிகேஷனுங்க. அப்போ இதுலேருந்து ரெகுலராக 1 கொஸ்டின் வருது. லாஸ்ட் இயர் மட்டும் இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வரலைங்க. அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எவ்ரி இயர் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், மினிமம் ஒரு கொஸ்டின், மினிமம் இல்லை அதிகபட்சம் ஒரு கொஸ்டின் தான் வரும். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கூட கேட்க மாட்டான். அப்போ பர்சன்டேஜஸ்லேருந்து 3 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் சேர்ந்து இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டினுக்கான வெயிட்டேஜை கேரி பண்ணுதுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸுங்க. சரிங்களா, அப்போ டோட்டலாக எவ்வளோங்க, 6 மார்க்ஸ் வந்து அது கேரி பண்ணுதுங்க. சரிங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் சாப்டர் தான் இன்னைக்கு டெமோ செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரூவன் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது 23, 24, 25, இந்த லாஸ்ட் 3 வருஷத்தில் 23ல நான் நடத்தின கான்செப்ட்லேருந்து 22 கொஸ்டின், மொத்தம் 25 கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கே தெரியும். அதில் 22 கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 24ல் 21 கொஸ்டின் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் 25ல் திரும்பவும் 22 கொஸ்டின் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதாவது கன்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸாக அப்ராக்சிமேட்டாக 22 கொஸ்டின் நம்ம நடத்தின மாடல் அண்ட் சம்லேருந்து டேரெக்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் மை ப்ரூவன் ரிசல்ட். அந்த கான்ஃபிடன்ஸோட ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பை கங்காதரனுங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இது டிஎன்பிசியில் நான் சொல்கிறதுங்க. டிஎன்பிசியில் 25, 22 கொஸ்டின் கன்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மே 24ஆம் தேதி 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மொத்தம் சிசாட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதில் மொத்தம் 80 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, அந்த 80 கொஸ்டினில் நியர்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் நடத்தின கான்செப்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சார் 30 கொஸ்டின் தானே யோசிக்காதீங்க. சிசாட் வந்து எவ்வளோ டஃப் அப்படின்றத நீங்கள் யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் பேப்பருங்க அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் நியர்லி 25 to 30 கொஸ்டின்ஸ் மாடல் ரிப்பீட் இருக்குது. அதே கொஸ்டின் ரிப்பீட் இருக்குன்னு சொல்ல மாடல் ரிப்பீட் இருக்குங்க. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தமிழ்நாடு போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஏஎஸ் பேட்ச்னு சொல்லுவோம். வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஒரு பேட்ச் இருக்குது. நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது தமிழ்நாடு நடத்துகிற ஒரு இதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி டாக்டர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. நியர்லி 70 டாக்டர்ஸ் ஒரு பேட்ச்லேயும். இன்னொரு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 to 70, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதாவது ஆவரேஜாக 70 டாக்டர்ஸ் அட்டன் பண்ணதில் ஐ ஹவ் கிவன் மோர் ரிசல்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்டிடியூட். அதாவது அவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜும் பண்ணியிருக்காங்க, சார் ஆப்டிடியூடில் நான் 25க்கு 23 எடுத்தனால தான் எனக்கு இங்கே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. என்னால் ஜென்ரல் ஸ்டடீஸில் தெரியாத ஒரு கான்செப்டையும் என்னால் விட்டுமே என்னால் ஒரு ரேங்க் வந்து முன்னாடி வர முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து அது குவாலிஃபைங் பேப்பருங்க, ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்படின்றப்ப அந்த விஏஎஸ் பேட்ச்க்கு நான் ப்ரூவன் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. சுருக்கமாக சொல்லணும்னா ஐ எம் நாட் நியூ டு திஸ் ஃபீல்ட், பட் மை பிராண்ட் இஸ் நியூ டு திஸ் ஃபீல்ட். நம்ம ஆப்டிடியூட் பை கங்காதரனோட ஃபிலாசபி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேங்க. நான் யூடியூப்ல பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். எல்லாரும் சார் எனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க சார், சார் இந்த சம்மோட ஷார்ட்கட் என்னது சார், சார் இதை நான் எப்படி சார் ரொம்ப மினிமம் டைமில் ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு கேட்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மோட்டோ நான் முதலே சொல்லிடுறேன், சக்ஸஸ் இன் ஆப்டிடியூட் இஸ் நாட் அபவுட் மெமரைசிங் த ஷார்ட்கட். ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணுறனால உங்களுக்கு சக்ஸஸ் வரவே வராதுங்க. இட் இஸ் ஆல் அபவுட் மாஸ்டரிங் த கான்செப்ட். அதாவது ஒரு கான்செப்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் 100% புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 சர்க்கிள் இருக்குது. சரிங்களா, அந்த 3 சர்க்கிள் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, நான் கொஞ்சம் பெருசாக வரைகிறேங்க ஸோ தட் யூ குட் ஏபிள் டு விசிபிள். தெர் இஸ் நோ ஸ்பேஸ், லெட் இட். இங்கே வரைகிறேங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு 3 சர்க்கிள் இருக்கு. அந்த 3 சர்க்கிள் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகிட்டு இருக்காமா. ஓகேங்களா, இது எக்ஸாக்ட் குரூப் 1 கொஸ்டின் இது. ஓகேங்களா, இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஈச் சர்க்கிள் ஹேஸ் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி என்க்ளோஸ்டு ரீஜியன் கேட்டிருந்தாங்க. இந்த 3 சர்க்கிள்னாலும் என்க்ளோஸ் பண்ண ரீஜியனோட ஏரியாவை கண்டுபிடிங்க. அதாவது இதுதானப்பா, இதுதானே என்க்ளோஸ்டு ரீஜியன். இந்த ரீஜியனோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு போனவங்க அவுட்டு. சும்மா ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனவங்க இந்த கொஸ்டின் அவுட்டு. சும்மா ஷார்ட்கட் மனப்பாடம் பண்ணிட்டு போனவங்க இந்த கொஸ்டின் என்னன்னே அவங்களுக்கு புரியல. சரி, ஆனால் கான்செப்டை தெளிவாக மென்சுரேஷனில் படிச்சுட்டு போனவங்க மட்டும்தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தே குட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் கொஸ்டின்.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈவன் டிஎன்பிஎஸ்சிலையுமே குரூப் 1 குரூப் 2 இல்லைலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் நோட் என்ன, 2024லைங்க நம்மளுக்கு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 3 இருக்கு சார். இந்த 3ல் எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஆப்டிடியூடை மட்டும் பார்க்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 4ல் தான் டஃப்பாக இருந்துச்சுங்க. குரூப் 1 குரூப் 2ல கூட ஆப்டிடியூட் ஈஸியாக இருந்துச்சு, குரூப் 4 டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா, குரூப் 1 டெபுட்டி கலெக்டர் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது, ஹையர் லெவல் எக்ஸாமு, அப்போ அதுக்கு ஆப்டிடியூட் கஷ்டமாக கேட்பாங்க. குரூப் 4 வந்து அதாவது கம்பேர் பண்ணும்போது குரூப் 1 விட லோ லெவல் எக்ஸாமு, அப்போ ஈஸியாக கேட்பாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அது கிடையவே கிடையாது. ஏன்னா 3க்குமே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. 10th லெவல் 10ஆம் வகுப்பு தரம்ன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்தனால எந்த எக்ஸாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு ஷார்ட்கட்டை மட்டும் படிச்சுட்டு நம்மளால் ஓரளவுக்கு அந்த 37.5 மார்க்ஸ் வாங்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது இனிமேல் நடக்காதுங்க. ஸோ அதனால தான் நம்மளோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நெக்ஸ்ட்டுங்க. நம்மளோட மோட்டோவே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நெக்ஸ்ட். நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அந்த ஃபார்முலா லைஃப் லாங் மறக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜஸ். இந்த பர்சன்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேங்க, இதோட அப்ளிகேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த பர்சன்டேஜஸ்லேருந்து டேரெக்டாக 3 கொஸ்டினும் இன்டேரக்டாக ஒரு கொஸ்டினும் வருது. அப்போ மொத்தம் 4 கொஸ்டின் வருது, கரெக்டுங்களா? இப்போ இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சம்மை படிச்சுட்டு அது மாதிரி ஒரு 10 சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ 11ஆவது தடவை கரெக்டாக போட்டுருவாங்க. பட் இது வந்து கரெக்டான அப்ரோச்சான்னு கேட்டால் கிடையாது, 100% தப்புங்க. ஏன்னா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தம் 9 டைப் இருக்குங்க, 9 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் 9 டைப்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸையும் முதல்ல கான்செப்டோட புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 9 டைப்புக்கான ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 9 டைப்லையும் ஒவ்வொரு டைப்லேருந்து 2 சம் போகணும். அப்போ மொத்தம் 18 சம் போட்டாலே உங்களால் எக்ஸாமில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட அவன் எங்கே சுற்றினாலும் இந்த 9 டைப்புக்குள்ளே இருந்தால் ஒரு டைப் கேட்க போகிறான். அப்போ உங்களால் ஈஸியாக டைம் அண்ட் ஒர்க்லேருந்து எப்பவுமே 2 கொஸ்டின் வரும், அதை நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம மேக்ஸிமம் சம்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, மேக்ஸிமம் டைப்ஸ் ஆஃப் சம்ஸை போடணும். அதான் இங்கே கான்செப்டுங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இந்த பர்சன்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நிறைய டைப்ஸ் பர்சன்டேஜஸ் வந்து நான் ஜென்ரலாக கிளாஸில் 2 கிளாஸ் நடத்துவேன்னா அவ்வளோ டைப்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அவ்வளோ டைப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஐ ஹோப் ஸோ 13 டைப்ஸ் இருக்குங்க, 13 டைப் இருக்குது. அதில் மெயினாக இன்றைக்கி ஒரு 3 டைப் நான் நடத்த போகிறேன் டெமோ செஷனில் ஃபார் ஃப்ரீங்க. சரிங்களா? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ இந்த செஷனோட மோட்டோ என்ன, அஜெண்டா என்னன்னு கூட கேட்டிருந்தாங்க. இதோட அஜெண்டா ரொம்ப சிம்பிளுங்க. உண்மையிலேயே இவங்க நடத்துறது நம்மளுக்கு புரியுதா, உண்மையிலேயே இங்கே ஜாயின் பண்ணால் நம்மளால் ஆப்டிடியூடில் 25க்கு 22+ டார்கெட் பண்ண முடியுமான்றதை நீங்கள் என்னையே செக் பண்ணிக்கலாம் பை திஸ் செஷன். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஐ எம் ஸ்டார்டிங் ஏ கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்க, அப்புறம் எழுதிக்கலாங்க. இப்போ இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாமினேஷன் நடந்திருக்குங்க, 500 மார்க்ஸ்க்கு ஒரு எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. அதில் ஏ அப்படின்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, பி அப்படின்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஏஸ் மார்க் இஸ் how much percent higher than B's mark, இது first question. Second question பாருங்க, B's mark is how much percent lesser than A's mark, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏயின் மதிப்பெண் பியின் மதிப்பெண்ணை விட எவ்வளவு சதவீதம் அதிகம், செகண்ட் கொஸ்டின் பியின் மதிப்பெண் ஏயின் மதிப்பெண்ணை விட எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க எவ்வளோ பர்சன்ட் அதிகம் எவ்வளோ பர்சன்ட் கம்மின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். என்னதுங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எவ்வளோ பர்சன்ட் அதிகம் குறைவுன்னு கேட்குறனால இது எப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலேருந்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்னா, எப்பவுமே டோட்டல் மார்க்கு கீழே போடுங்க, நீங்கள் எடுத்த மார்க்கை மேலே போடுங்க, இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் கரெக்டாக வராது, வித் ரெஸ்பெக்ட் டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆல்சோ.
அப்போ உங்களோட கொஸ்டின் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டரில் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் போடணும். நியூமரேட்டரில் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் போடணுங்க. டினாமினேட்டில் வந்து நீங்கள் யாரு கூட கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்கள போடணும். அதாவது டு விச் பேராமீட்டர் ஐ எம் கம்பேரிங், டு விச் பேராமீட்டர் ஐ எம் கம்பேரிங் போடணும். இது நான் எக்ஸாம்பிளோட சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும். ஃபர்தராக 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்தராக 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தேட் உங்களுக்கு என்ன ஆயிருங்க, அது பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஏ வந்து பியை விட எவ்வளோ மார்க் பர்சன்டேஜில் அதிகம்னு கேட்டிருக்கேன். அப்போ இது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கான்செப்ட். அப்போ இங்கே எப்படி போடுறேன், நியூமரேட்டில் டிஃப்ரென்ஸ் இப்படி அப்போ ஏவோட மார்க்கும் பியோட மார்க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க சொல்லுங்க பார்ப்போம். 400க்கும் 300க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 100 சார். 100 யா. ஸோ இப்போ 100 டிவைடட் பை இங்கே யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க மேம், அதாவது ஏஸ் மார்க் இஸ் ஹவு மச் பர்சன்ட் ஹையர் தேன் பிஸ் மார்க். அப்படின்னா யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, பியோட மார்க் கூட தானே கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ பியோட மார்க் எவ்வளோங்க, 300 இன்ட்டு 100. அப்போ 1/3 அப்படின்னா எவ்வளோனா 33.33%. இதெல்லாம் ரெகுலர் கிளாஸ் வரும்போது எப்படி ஈஸியாக நம்ம டக்குன்னு சொல்கிறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. இப்போ 1/3 அப்படின்றது என்னதுங்க, 33.33%. அப்போ அடுத்த கேள்வி, பிஸ் மார்க் இஸ் ஹவு மச் பர்சன்ட் லெஸ்ஸர் தேன் ஏஸ் மார்க். அப்போ இங்கேயும் நியூமரேட்டர் என்ன போடணும் மேம், அதாவது பியோட மார்க்கு ஏவோட மார்க்கை விட எவ்வளோ பர்சன்ட் கம்மி. அப்போ இது வந்து பர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்கள், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கான்செப்டா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கான்செப்டா? டிக்ரீஸ். எஸ் மேம். அப்போ நியூமரேட்டர் என்ன போடணுங்க, 300 சார். மேம் நல்லா யோசிங்க. நியூமரேட்டர் எப்படி டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் சொல்லியிருக்கேன்ல மேம், அப்போ என்ன போடணுங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸுங்க, 400க்கும் 300க்கும் 100. டினாமினேட்டில் என்ன போடணுங்க, 400. வெரி குட் மேம், வெரி குட். 400 இன்ட்டு 100. சூப்பர் மேம். அப்போ 1/4 அப்படின்னாலே 25%ங்க. அப்போ இங்கே பாருங்க, அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். உங்கள் கொஸ்டின் ஒருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க எவ்வளவு சதவீதம் அதிகம் எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட். அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டாக இருந்தால் நீங்கள் நியூமரேட்டரில் என்ன போடணும்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் போடணும். டினாமினேட்டரில் என்ன போடணும்னா யாரு கூட கம்பேர் பண்ணுறோமோ அவங்கள போடணும். ஃபர்தராக பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 100 பண்ணணும். ரொம்ப 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 குரூஷியலுங்க இது, சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, ஏயின் மதிப்பெண் பியின் மதிப்பெண்ணை விட எவ்வளவு சதவீதம் அதிகம்னு கேட்குறான். அப்ப ஏ மதிப்பெண்ணுக்கும் பியோட மதிப்பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் வந்து 100. அதை நியூமரேட்டர்ல போட்டாச்சு. யாரு கூட கம்பேர் பண்றா, தேன் பிஸ் மார்க். அப்ப பிஏ கீழே போடுறோம் 300. ஃபர்தரா பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்காக இன்டூ 100. அப்போ போட்டலா எங்களுக்கு வருது மேம் 33.33%. இப்ப அதே 500 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடந்திருக்கு. ஏன்றவங்க 400 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, பின்றவங்க 300 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ஏஸ் மார்க் இஸ் ஹவு மச் பர்சன்ட் இன் பிஸ் மார்க். சரிங்களா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பிஸ் மார்க் இஸ் ஹவு மச் பர்சன்ட் இன் ஏஸ் மார்க். அதாவது ஏயின் மதிப்பெண் பியின் மதிப்பெண்ணில் எத்தனை சதவீதம். ஃபோர்த்து பாருங்க, பியின் மதிப்பெண் ஏயின் மதிப்பெண்ணில் எத்தனை சதவீதம். இப்போ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம், போன இதில் ஏவோட மார்க்கு பியோட மார்க்கை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு சொல்லி அதிகம் குறைவு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்ற வார்த்தைகள் வந்தது. அதனால தான் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களோட எவ்வளவு பர்சன்ட் அதிகம் கம்மின்லாம் கேட்கல. ஏன்றவங்க பியோட மதிப்பெண்ணில் எவ்வளவு சதவீதம், பீன்றவங்க ஏவோட மதிப்பெண்ணில் எவ்வளவு சதவீதம். அப்போ அதிகம் குறைவுன்னு வராதனால இது என்ன கான்செப்ட் கிடையாதுங்க. சொல்லுங்க பார்ப்போம், ஆடியோவில் சொல்லுங்க. பிகாஸ் ஐ காண்ட் ஏபிள் டு சீ தி மெசேஜஸ்ங்க ப்ளீஸ். இது என்ன கான்செப்ட் கிடையாதுங்க. இது கண்டிப்பாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட் கிடையாது. கரெக்டாக இல்லையாப்பா? இது கண்டிப்பாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கான்செப்ட் கிடையாது. அப்போ இந்த கான்செப்ட் பேர் என்னன்னு சொல்கிறோன்னா ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். ஏன்னா இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கிடையாது. அதை தாண்டி வேறு என்ன வந்தாலும் என்னதுங்க, ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். என்னென்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். அப்போ ஜென்ரலைஸ்டு கான்செப்டாக இருந்தால் நம்ம என்ன சார் பண்ணணும்? சரி, நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு சார் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோன்னு. நீங்கள் இதை படித்த உடனே இதோட
இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. இப்போ நம்ம அடுத்து பிவைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்போது சார் இவ்வளோ தானே செம்ம, நான் உட்காந்து இவ்வளோ நாள் ஃபார்முலா வச்சுட்டேன், A - B/B × 100, B - A/A × 100, சின்னது எடுத்து கீழே போகிறது, பெருசு எடுத்து கீழே போகிறது, அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒன்ஸ் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா என்டையர் சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் கவனிங்க, அப்போ ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். அப்போ ஜென்ரலைஸ்டு கான்செப்ட்னா நான் எப்படி சார் போடுறது? அங்கே அதாவது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணோம், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேம் மேலே போட்டோம். ஆனால் இங்கே என்ன போடணும்னா விச் பேராமீட்டர் ஐம் கம்பேரிங், எந்த பேராமீட்டரை நான் கம்பேர் பண்ணுறேன் அதை நியூமரேட்டரில் போடணும். அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா டு விச் பேராமீட்டர் ஐம் கம்பேரிங், யாரு கூட நான் கம்பேர் பண்ணுறேன் அங்கேயே தானப்பா போட்டோம். அங்கேயும் டினாமினேட்டர் என்ன பண்ணோம், யாரு கூட கம்பேர் பண்ணுறோமோ அவன் கீழே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேலே இன்டூ 100, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸில். இப்போ ஜென்ரலைஸ்டில் யாரு கூட கம்பேர் பண்ணுறேன் கீழே, யாரை கம்பேர் பண்ணுற மேலே இன்டூ 100. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், ஆடியோவில் சொல்லுங்கள், ஏஸ் மார்க் இஸ் ஹவு மச் பர்சன்ட் இன் பீஸ் மார்க். இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்ற வார்த்தை வரதுனால இது வந்து இது ஜென்ரலைஸ்ட் கான்செப்ட். அப்போ யாரை மேலே போடணும் யாரை கீழே போடணுங்க, யாரை கம்பேர் பண்ணா ஏ வந்து கம்பேர், ஏ இன் மதிப்பெண் பி மதிப்பெண்ணில் எத்தனை சதவீதம். அப்ப ஏ வந்து கம்பேர் பண்ற அவங்க மேல, யார் கூட கம்பேர் பண்றோம் பி கூட கம்பேர் பண்றோம் அவங்க கீழ இன்டு 100. அப்ப ஏ வந்து என்னதுங்க, ஏ வந்து ஆப்வியஸா எவ்வளவு மார்க்குங்க, 400 மார்க்ஸ் டிவைடட் பை 300 மார்க்ஸ் இன்டு 100. 3 என்ன 0.000 4/3 எவ்வளோப்பா 1.33. அப்போ 133.33%. அப்போ பாருங்க, யாரை கம்பேர் பண்றோம் மேலே, யாரு கூட கம்பேர் பண்ற கீழே இன்டு 100. அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க எனக்கு, B's mark is how much percent in A's mark. அப்ப யார் மேல யார் கீழே சொல். ஓகே 3/4 அர்ச்சனா மேம் 3/4 75%. வெரி குட் வெரி குட் வெரி குட்ங்க. தட்ஸ் த திங். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதாவது B's mark is how much percent in A's markனா ஏவோட மார்க் 400 போட்டிருந்தேன், பியோட மார்க் 300 போட்டிருந்தேன், கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்னன்னா B's mark is how much percent in A's mark is the question. In A's mark is the question. அப்போ யாரை கம்பேர் பண்ணுறோம் B. அப்போ B வந்து மேலே, யாரு கூட கம்பேர் பண்ணுறோம் A கூட, அப்போ A கீழே இன்டு 100. அப்போ B வந்து எவ்வளோ மார்க்கு 300, A வந்து எவ்வளோ மார்க்கு 400 இன்டு 100. அப்போ 3/4 எவ்வளோங்க, முக்கால். அப்படின்னா 75%. ஓகேங்களா? வெரி குட்ங்க வெரி குட். ஸோ வாட் அபவுட் அதர்ஸுங்க? ஸோ உங்களுக்கு புரிஞ்சதாப்பா? ஸோ புரிஞ்சதுங்களா? ஸோ ஒரு தம்ஸ் அப் அனுப்புங்க. ஸோ அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுங்க, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் தே மேலே எழுதணும், யாரு கூட கம்பேர் பண்ணுற கீழே எழுதணும் இன்டூ 100. இப்போ ஜென்ரலைஸ்டு கான்செப்டாக இருந்தால் என்ன பண்ணணுங்க, யாரை கம்பேர் பண்ணுறோம் மேலே, யாரு கூட கம்பேர் பண்ணுற கீழே இன்டூ 100. இதுதான் ஓவரால் ரிவிஷன் விச் வி சா சோ ஃபார். ஸோ இதை வச்சு பிவைக்கு சால்வ் பண்ணுறோம் வாங்க. சி இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஒரு குரூப் 4ல கேட்ட ஒரு பிவைக்கு, குரூப் 4. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, அதாவது வாட் பர்சன்டேஜ் 15 பைஸ் ஆஃப் 2 rupees 70 பைஸ், 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பைசா 1 பைசா அப்படின்னாலே அது எவ்வளோங்க, இல்லை 1 rupees அப்படின்னா அதில் எத்தனை பைசா இருக்கும், 100 பைஸ் இருக்கும். அது உங்களுக்கு தெரியணும். 1 ரூபாயில் எவ்வளோ பைசாங்க, 100 பைசா. இப்போ பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். அப்போ என்டையர் ஆப்டிடியூட்லேயே பர்சன்டேஜ் கேட்டாலே ஒன்று அவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸாக இருக்கணும் அல்லது ஜென்ரலைஸ்டாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டா இல்லை ஜென்ரலைஸ்ட் கான்செப்டா? கொஸ்டினை படித்து சொல்லுங்கள், தப்பாக சொன்னாலும் பரவாயில்லைங்க, மாற்றிக்கலாம். பட் எதுவுமே சொல்லாமல் இருக்காதீங்க ப்ளீஸ். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டா இல்லை ஜென்ரலைஸ்டு கான்செப்டா? ஓகே, ரூபாவதி மேம் ஜென்ரலைஸ் சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? ஜென்ரலைஸ்ட். சூப்பர்ங்க. அர்ச்சனா மேம் ஜென்ரலைஸ் சொல்லியிருக்காங்க. எதனால ஜென்ரலைஸ் சொல்லியிருக்கீங்கப்பா? பிகாஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்ற வார்த்தை வரல, கரெக்டா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 பேராமீட்டர் இருக்கு. 15 பைசான்னு ஒரு பேராமீட்டரு, 2 ரூபாய் 70 பைசான்றது இன்னொரு பேராமீட்டர். ஆனால் இங்கே பாருங்க, 1 ருபீஸில் இருக்குது, 1 பைசாவில் இருக்குது. அப்போ யூனிட் கன்வர்ஷன் முக்கியம். ஒன்று எல்லாமே பைசாவில் இருக்கணும், இல்லை எல்லாமே ருபீஸில் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ருபீஸ்லேருந்து பைசாவை மாற்றிக்கிறது ஈஸி. 2 ரூபான்றது 200 பைசா. ஏன்னா 1 ரூபாயில் 100 பைசானா 2 ரூபாயில் 200 பைசா இருக்கும், ப்ளஸ் ஒரு 70 பைசா. அப்போ மொத்தம் எவ்வளோ, 270 பைசா, 270 பைஸ்.
அப்போ ஒன்று 15 பைசா, இன்னொன்று 270 பைஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாரை மேலே போடணும்? இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கும்போது டவுட்டாக இருந்துச்சுன்னா தமிழில் படிச்சு பாருங்க. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? யாரை கம்பேர் பண்ணுறாங்க சொல்லுங்க பாப்போம். யூ ஹாவ் டு சே. யாரை கம்பேர் பண்ணுறாங்கப்பா? வெரி குட். அபிஜித் சார் 15 சொல்லியிருக்காங்க. 15 அர்ச்சனா மேம் என்ன? சூப்பர் மேம், சூப்பர் மேம். 15 வெரி குட். யாரு கூட கம்பேர் பண்றாங்க? யாரு கூட கம்பேர் பண்றாங்க? ஆப்வியஸா இன்னொரு பேராமீட்டர் தான் இருக்கணும். கரெக்டா இல்லையா? வெரி குட் சார். 270 into 100. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க ஃபார்முலாம் படிக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோங்க? தேர்ட் டேபிள் 9 3 சார் 27 0. இது 5 3 சார் 15. அப்புறம் 0 0 அடிச்சிட்டிங்கன்னா 50/9%. அப்போ 50 divided by 9%. அப்போ 50 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 50 divided by 9. 9 5 ஆர் 45. இப்போ 5ல் ஆரம்பிக்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகே, 45 பேலன்ஸ் 5. இப்போ 5 5/9%. இப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? 5 5/9%. ஸோ அது புரிஞ்சதாப்பா? எல்லாரும் தம்ஸ் அப் அனுப்புங்க சேட் பாக்ஸில். சேட் பாக்ஸில் தம்ஸ் அப் அனுப்புங்க. புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் அனுப்புங்க, சும்மா அனுப்பாதீங்க. புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் அனுப்புங்க. சி அண்ட் நீங்கள் நினைக்காதீங்க சார், நீங்கள் டக்குன்னு போகிறீங்க, எங்களால் காப்பி பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. இது டெமோ செஷன். எனக்கு வந்து அடுத்து 10 o'clock இன்னொரு கிளாஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது யூபிஎஸ்சிக்கு. அதனால் ஐ நீட் டு கோ. அதனால தான் நான் 10 o'clock வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ள நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். இதோட ரெக்கார்டட் வீடியோ அவைலபிள். ஓகேங்களா? ஸோ யூ குட் ஏபிள் டு வாட்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாங்களா? யா, நெக்ஸ்ட். சி இந்த கொஸ்டின் பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் ரொம்ப பர்சன்டேஜில் இது ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்னு சொல்லுங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டா ஜெனரலைஸ் கான்செப்ட்? படிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ். நீங்க தான் சொல்லணும். டிக்ரீஸ் சார். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஓகே, ஒருத்தவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லுங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? சேட் பண்றவங்க சேட் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ்ங்க. ஐ ஹேவ் another access, so I am seeing the chats. ஓகே, இந்துமதி மேமும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்க. யா, பிகாஸ் ரமேஷ் ஸ்கோர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் மகேஷ் ஸ்கோர். நல்லா கவனிங்க. இன்க்ரீஸ் டிக்ரீஸா இல்லையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ரமேஷின் மதிப்பெண் மகேஷின் மதிப்பெண்ணில் எத்தனை சதவீதம்? இன்னொரு தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஜெனரலைஸ் சார். ஜென்ரலைஸ். அர்ச்சனா மேம் ஜென்ரலைஸ் இருக்காங்க. இந்துமதி மேமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெரி குட் மேம். சரி, நீங்கள் தப்பாக சொல்கிற பிரச்சனை கிடையாதுங்க. எதனால தப்பாக சொன்னீங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஏன்னா ப்ரீ அசியூம் பண்ண வேணாம். போன கொஸ்டின் ஜெனரலைஸ்னு, இந்த கொஸ்டின் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்போவுமே கொஸ்டினை பார்த்து தான் சொல்லணும். அதாவது மகேஷோட ஸ்கோர், சரி ரமேஷோட ஸ்கோர் மகேஷோட ஸ்கோரில் எத்தனை சதவீதம் தான் கேட்குறான். எவ்வளோ பர்சன்ட் அதிகம் கம்மின்னு கேட்கவே இல்லை. அப்போ இது வந்து என்னதுங்க? ஜெனரலைஸ்ட். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, போன கொஸ்டின்லைங்க டைரக்டாக அந்த பேராமீட்டர் கொடுத்துட்டான். 15 பைசா 270 பைசான்றதை கொடுத்துட்டான். சரிங்களா? ஓகே ஓகே மேம். ஓகே இந்துமதி மேம். யா நோ இஷ்யூஸ்ங்க. சரிங்களா? இப்போ ஆனால் இந்த கொஸ்டினில் அவன் என்ன கொடுக்கல, அதாவது டைரக்டாக டேட்டா கொடுக்கல. In an examination, Ramesh scored 30% less than Suresh and Mahesh scored 20% less than Suresh. இவ்வளோதான் டேட்டா கொடுத்துருக்கான். அதாவது ரமேஷ் சுரேஷை விட 30% குறைவாகவும் மகேஷ் சுரேஷை விட 20% குறைவாகவும் மதிப்பெண் பெற்றனர். அப்போ ரமேஷ் சுரேஷ் அப்புறம் மகேஷ் இவங்களோட மார்க்கு கொடுக்காம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கான், எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்கன்ற லாஜிக்கை தான் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம தான் அசியூம் பண்ணணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் வரும். சார் ஆப்டிடியூடில் ஒரு விஷயம் தெரியலன்னா நான் அசியூம் பண்ணணும். கரெக்டு தானே சார்? ஆனால் நான் என்னன்னு அசியூம் பண்ணணும் சார்? அதான் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. என்டையர் ஆப்டிடியூட்லேயுமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆப்ஷன்ஸை போய் பார்க்கணுங்க. இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1%லையோ, அதாவது 1%லையோ அல்லது ரேஷியோ அண்ட் ரேஷியோலையோ கொடுத்துருந்தா, பர்சன்டேஜ்னா 35% இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரேஷியோனா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ 3:5. உங்களோட ஆப்ஷன்ஸ் 1%லையோ அல்ல ரேஷியோலையோ கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அசியூம் வந்து இனிஷியல் வேல்யூ 100ன்னு அசியூம் பண்ணலாம். இனிஷியல் வேல்யூ 100ன்னு அசியூம் பண்ணலாம். உங்களோட ஆப்ஷன் பர்சன்டேஜ்லையும் கொடுக்கல, ரேஷியோலையும் கொடுக்கல, இதை தாண்டி வேற ஏதாவது கொடுத்துருக்கான். ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருக்கான், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துருக்கான்,
அதாவது அதர் தேன் பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்தாலே நீங்கள் என்ன அசியூம் பண்ணால் அந்த அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இது சார், சில பேர் எக்ஸ் ஒய்ன்னு அசியூம் பண்ணுறாங்க, சில பேர் 100 அசியூம் பண்ணுறாங்க. அது எப்படி சார் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஆப்ஷனில் போய் பாருங்க. ஆப்ஷனில் வந்து பர்சன்டேஜில் ரேஷியோ கொடுத்துருந்தா 100 அசியூம் பண்ணுங்க. ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட் அதர் தேன் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ கொடுத்துருந்தா எக்ஸ் ஒய்ன்னு அசியூம் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன அசியூம் பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு ரமேஷோட ஸ்கோரும் தெரியாது, சுரேஷோட ஸ்கோரும் தெரியாது, மகேஷோட ஸ்கோரும் தெரியாது. அப்போ என்னென்னு அசியூம் பண்ணணும்? அது ஒன்று. இப்போ அடுத்த கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும், சார் என்னென்னு அசியூம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் யாருக்கு சார் அசியூம் பண்ணணும்? இப்போ இங்கே ரமேஷோட ஸ்கோரும் தெரியாது, மகேஷோடதும் தெரியாது, சுரேஷோடதும் தெரியாது. அப்போ யாருக்கு நான் வந்து அந்த அசியூம் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டையர் ஆப்டிடியூட்ல ஒரு மோர் தேன் ஒன் பேராமீட்டர் அன்னோனா இருந்தா எந்த பேராமீட்டர் இண்டிபெண்டா இருக்காங்களோ, அதாவது சுயேட்சையா இருக்காங்களோ, இண்டிபெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க அசியூம் பண்ணணும். சரிங்களா? அப்ப அடுத்த கேள்வி, சார் அப்ப இண்டிபெண்டா இருக்காங்கன்னு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இண்டிபெண்டா இருக்காங்கன்னு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. ரமேஷ் வந்து சுரேஷை விட 30% கம்மியா எடுத்திருக்கான். அப்ப ரமேஷோட மார்க் வேணும்னா சுரேஷோட மார்க்கை கண்டுபிடிச்சு 30% கம்மி பண்ணா ரமேஷோட மார்க் கிடைக்கும். அப்ப ரமேஷோட மார்க் தெரியணும்னா சுரேஷோட மார்க் எனக்கு தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சு 30% கம்மி பண்ணா ரமேஷோடது கிடைக்குது. இப்ப ரமேஷ் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கா? சுரேஷை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகேஷ் ஸ்கோர் 20% லெஸ் தான் சுரேஷ்னா, அப்போ மகேஷோட ஸ்கோர் வேணும்னா சுரேஷோட கண்டுபிடிச்சு 20% லெஸ் பண்ணா எனக்கு யாரோட ஸ்கோர் கிடைக்கும்? மகேஷ். இப்போ ரமேஷோட ஸ்கோர் வேணும்னாலும் சுரேஷோட ஸ்கோர் வேணும், மகேஷோட ஸ்கோர் வேணும்னாலும் சுரேஷோட ஸ்கோர் வேணும். இப்போ ரமேஷும் மகேஷும் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கா? சுரேஷ். அப்போ யார் இண்டிபெண்டா இருக்காப்பா? நீங்க சொல்லுங்க, யார் இண்டிபெண்டா இருக்கா? ஹூ இஸ் இண்டிபெண்டன்ட்? ஹூ இஸ் இண்டிபெண்டன்ட்? சுரேஷ். வெரி குட் அபிஜித். அதாவது சுரேஷ் தான் இண்டிபெண்டன்ட்னா ரமேஷும் சுரேஷ் டிபெண்ட் பண்ணியிருக்கான், மகேஷும் சுரேஷ் டிபெண்ட் பண்ணியிருக்கான். அப்ப யார் இண்டிபெண்டன்ட்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும், யார் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணாம இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா சுரேஷ்க்கு எந்த கண்டிஷனுமே அவங்க கொடுக்கல. சொல்ற பாயிண்ட் புரியுதாப்பா? அப்ப நான் இதை ஓவராலா கன்க்ளூட் பண்ற, நல்லா கவனிங்க. அப்ப என்டையர் ஆப்டிடியூட்லயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அன்னோனா இருந்தா ஃபர்ஸ்ட் என்னன்னு அசியூம் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷனை போய் பார்க்கணும். ஆப்ஷன் பர்சன்டேஜ்லயோ ரேஷியோலயோ இருந்தா நீங்க 100 அசியூம் பண்ணுங்க. ஆப்ஷன் அதர் தேன் திஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லி அசியூம் பண்ணணும். அடுத்த கேள்வி, யாருக்கு அசியூம் பண்ணும்? மோர் தேன் ஒன் பேராமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்ற பட்சத்தில் அன்னோனா இருந்துச்சுன்னா நீங்க எந்த பேராமீட்டர் இண்டிபெண்டா இருக்கோ அந்த பேராமீட்டருக்கு ஒன்று 100 அசியூம் பண்ணுங்க, இல்லை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு அசியூம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க சொல்லுங்க, அப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் 100 அசியூம் பண்ணுமா இல்லை எக்ஸ் ஒய்ன்னு அசியூம் பண்ணுமா? அதாவது அபிஜித் சார் சொல்றாரு, சார் சுரேஷ்க்கு அசியூம் பண்ணும், என்ன அசியூம் பண்ணா 100 அசியூம் பண்ணுன்னு சொல்றாங்க. வாட் அபவுட் இந்துமதி மேம், அர்ச்சனா மேம்? ஓகே ஓகே ஓகேங்க. சி அப்ப என்னதுங்க, அப்ப ஆப்வியஸா நான் என்ன அசியூம் பண்றேன்? சுரேஷோட மார்க் வந்து 100 மார்க்ஸ் அசியூம் பண்றேன். அப்ப நல்லா பாருங்க, சுரேஷோட மார்க் 100னா ரமேஷோட மார்க் என்னவா இருக்கும்? ரமேஷோட மார்க் 30% லெஸ் தான் சுரேஷ். ஓகே, இந்துமதி மேமும் சுரேஷ் 100. வெரி குட் மேம், வெரி குட் மேம். அப்ப ரமேஷோட மார்க் என்னவா இருக்கும்? 30% லெஸ் தான் சுரேஷ். அப்ப சுரேஷோட மார்க் 100னா அதோட 30% கம்மினா எவ்வளோங்க? 30 கம்மி பண்ணிருங்க, எவ்வளோங்க? 70 மார்க். அடுத்து மகேஷ்க்கு 20% லெஸ் தான் சுரேஷ். அப்போ மகேஷோட மார்க் எடுக்கணும். அப்போ மகேஷ்க்கு 20% லெஸ் தான் சுரேஷ்னா 100ல் 20% கம்மி பண்ண எவ்வளோப்பா? 80. வெரி குட், வெரி குட் மேம், வெரி குட் மேம், வெரி குட் சார். 80. அவ்வளோதான். அவங்க மகேஷ் சுரேஷ் ரமேஷோட டேட்டாவை கொடுக்கல, ஆனால் நம்ம அசியூம் பண்ணிட்டோம். அப்போ எப்படி அசியூம் பண்ணணும், என்னென்ன அசியூம் பண்ணணும் அதை பார்த்தாச்சு. இப்போ நீங்க சம்ம சால்வ் பண்ணுங்க. ரமேஷ் ஸ்கோர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் மகேஷ் ஸ்கோர்? இது எங்க நான் எடுத்துட்டு வந்திருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி தாங்க. இதர் குரூப் 1 இருக்கும், குரூப் 2 இருக்கும், குரூப் 4 இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சு செப்டம்பர் 6 ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 1க்கு. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அர்ச்சனா மேம், அபிஜித் சார் அண்ட் இந்துமதி மேம் சால்வ் பண்ணி சொல்லுங்க. நோ நீட் டு ரைட் தி கொஸ்டின் ஆனாலுங்க, ரெக்கார்டட் வீடியோ வில் பி தேர், நோ இஷ்யூஸ். ஓகே, அபிஜித் சார் 7/8 சொல்றாங்க, அர்ச்சனா மேம் 7/8 சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் இந்துமதி மேம்? 7/8 எவ்வளோ பர்சன்ட்டுங்க?
ஓகே, அதையும் நான் இன்னைக்கு மனப்பாடம் பண்ண வச்சிடுறேனே. இந்த செஷன் முடியும் போது 7/8 என்ன பர்சன்ட் டக்கு நீங்க சொல்லுவீங்க. ஐ எம் சேலஞ்சிங் தட். இந்துமதி மேம், we are waiting for you. ஸோ அப்போ ரமேஷ் ஸ்கோர் இஸ் வாட் பர்சன்னா யாரை ஓகே இந்துமதி மேம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க 7/8. வெரி குட்ங்க. சி ரமேஷோட ஸ்கோர் எவ்வளோ 70. யாரு கூட கம்பேர் பண்ணுறோம் மகேஷோட ஸ்கோர் எவ்வளோ 80 × 100. வெரி குட், that's the thing. இப்போ 7/8 87.5%. 87.50% இருக்குங்களாங்க. எஸ், ஆப்ஷன் டி. சார் நான் இங்கே பாருங்க, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களாப்பா, நான் சொல்லித்தரேங்க இன்னைக்கு அஜெண்டா, அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ புரிஞ்சதா? ஸோ தம்ஸ் அப் அனுப்புங்கப்பா. ஸோ புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் அனுப்புங்க. வி கேன் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்க, அதாவது ஜென்ரலைஸ்டு கான்செப்ட் வச்சு 2 கொஸ்டின் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நீங்க போடுங்க. இது வந்து குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், ப்ரிலிமினரி கொஸ்டின். போடுங்க பாப்போம். இஃப் ஏஸ் மந்த்லி இன்கம் இஸ் 40% மோர் தேன் பிஸ், ஹவு மச் பர்சன்ட் இஸ் பிஸ் இன்கம் லெஸ் தேன் தட் ஆஃப் ஏ? ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணுங்க, கரெக்டா அசியூம் பண்ணுங்க. அடுத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டா ஜெனரலைஸ் கான்செப்டான்னு பாருங்க. ஓகே, பி இண்டிபெண்டன்ட். ஓகே அர்ச்சனா மேம், யா வெரி குட். அப்போ பி இண்டிபெண்டன்ட்னா பிக்கு என்னன்னு அசியூம் பண்றோம்ப்பா? ஆப்ஷன் பார்க்குற எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ 100 மார்க்ஸ் அசியூம் பண்ணிக்கிறோம். சரி, மந்த்லி இன்கம் 100 rupees அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ ஏவோட என்னவா இருக்கும்? 40% மோர்னா 140 இருக்கும். 40% மோர்னா 40 அதிகமாக இருக்கும். அவ்வளோதானே? இப்போ ஹவு மச் பர்சன்ட் இஸ் பிஸ் இன்கம் லெஸ் தேன் தட் ஆஃப் ஏ ஜென்ரலைஸ்டு கான்செப்டா அல்லது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டா? வெரி குட் இந்துமதி மேம். யா, இது என்ன கான்செப்ட்? ஜென்ரலைஸ்டா. நீங்க ஃபுல்லான டைப் பண்ண ஜீனா ஜென்ரலைஸ்டுங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா ஐன்னு போடுங்க போதும். சரிங்களா? ஜென்ரலைஸ் கான்செப்டா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டா? ஜென்ரலைஸ்ட் ஆர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்? வெரி குட் அர்ச்சனா மேம். அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட். யா, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் them. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 40. யாரு கூட கம்பேர் பண்றோம்ப்பா? இல்லை, அதாவது ஏவை விட யார் கூட கம்பேர் பண்றோம்? ஏ கூட கம்பேர், லெஸ் தேன் தட் ஆஃப் ஏ. இப்போ ஏவோட மார்க் எவ்வளோ? 140 × 100. இப்போ 0 0 2 2s are 4, 7 2s are 14, 2/7 28.56%. 28.56%. 2/7 ஏன்னா 1/7 14.28%. அப்போ 2/7 28.56% இருக்குங்க. ஆன்சர் வந்து என்னதுங்க? 28.56%. ஸோ புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் அனுப்புங்க ப்ளீஸ். அபிஜித் சார், அர்ச்சனா மேம், இந்துமதி மேம் கரெக்டாக போட்டிங்களா? எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க? ப்ளீஸ் கரெக்ட்னா சின்னு மட்டும் போடுங்க. சி ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் இன் அவர் பேட்சுங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா சின்ஸ் வி ஹவ் ஸ்டார்டட். உங்களுக்கே தெரியுங்க, அதாவது புதுசாக ஒருத்தவங்க ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள ஈஸியாக யாரும் நம்ப மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அதனால இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ டு கிராப் தி அட்டென்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹவ் ஸ்டார்டட் தி யூடியூப், ஐ ஹவ் ஸ்டார்டட் தி இன்ஸ்டாகிராம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. பட் இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் மீ. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அதாவது ஆப்டிடியூட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஆப்டிடியூட் அப்படின்றது கான்செப்ட் புரிஞ்ச ஒன்றுமே கிடையாது அப்படின்றத ஒரு மென்டாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரணுங்க. சரிங்களா? ஸோ அதனால எனக்கு வந்து என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்றனால தான் ஐ எம் கேதரிங் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ்லையுமே கம்பல்சரி இன்ட்ராக்ஷனோட இருக்கணுங்க. வென் டயக்ராம் கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வென் டயக்ராம் கான்செப்ட். இப்போ அடுத்த கேள்வி, வென் டயக்ராம் கான்செப்ட். சார் நான் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன் சார். ஓகே இந்துமதி மேம், தேங்க்யூங்க. அதாவது n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b எல்லாம் படிச்சிருக்கேன் சார். அதுதானே அப்படின்னு கேட்டால் அதுதான். ஆனால் ஃபார்முலா படி போகிறது இல்லை. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலா படி போடும்போது சிம்பிள் சம்ம போட முடியும், கொஞ்சம் டாக்டிக்கலாக கேட்டாங்கன்னா போட முடியாது. குரூப் 1ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு குரூப் 1 கொஸ்டின் தாங்க. சரிங்களா? இது ஒரு குரூப் 1 கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இன் அ குரூப் ஆஃப் 30 people, ஒரு குரூப்பில் மொத்தம் எவ்வளோ இருக்காங்கப்பா? 30 பேர் இருக்காங்க. 30 people இருக்காங்க. அந்த 30 பேர்த்தில் எனக்கு 10 members லைக் டீ. 10 பேர்த்துக்கு டீ பிடிக்குது. 20 members லைக் காஃபி. 20 பேர்த்துக்கு காஃபி பிடிக்குது. 5 members லைக் போத். டீயும் பிடிக்குது, காஃபியும் பிடிக்குது. இதுதான் கிவன் டேட்டா. அதாவது ஒரு 30 பேர் இருக்கிற குரூப்ல 10 பேருக்கு டீ பிடிக்குது, 20 பேருக்கு காஃபி பிடிக்குது, 5 பேருக்கு ரெண்டுமே பிடிக்குது.
இப்போ நான் ஒரு 2 சர்க்கிள் வரைகிறேன். இதில் இந்த சர்க்கிள் வந்து டீயை குறிக்குதுன்னு வச்சுக்கோம், இந்த சர்க்கிள் வந்து காஃபியை குறிக்குதுன்னு வச்சுக்கோம். நீங்கள் சொல்லுங்கப்பா, அதாவது இதை நான் நேமிங்கும் பண்ணிக்கிறேன். இது 1, இது 2, இது 3. 10 எங்கே வரும், 20 எங்கே வரும், 5 எங்கே வரும்? ஃபர்ஸ்ட் 10 எங்கே வரும்? 1ல் வருமா, 2ல் வருமா, 3ல் வருமா? அர்ச்சனா மேம் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? அபிஜித் சார், இந்துமதி மேம்? ஓகே, ஓகே மேம் சொல்கிற மாதிரி நான் இங்கே 10 வந்து 1ல் போட்டுறேன். அப்போ ஆப்வியஸாக 20ன்றது 3ல் வரும்னு சொல்லுவீங்க, கரெக்டா? ஓகே ஓகே 2 வந்து 5 வரும். ஓகே சூப்பர் இந்துமதி மேம். ஓகேங்க, அப்போ 3ல் வந்து 20 போட்டுக்கணும். அடுத்து 5 வந்து இந்த போத்தில் இங்கே போடணும். அதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இது நம்ம பிளாட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் இட் இஸ் ராங். என்ன சார் ராங்க, நாங்கள் கரெக்டாக தானே போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்ல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. 10 members லைக் டி அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். 10 members லைக் ஒன்லி டி அப்படின்றது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். மீனிங் என்னன்னா 10 பேத்துக்கு டீ பிடிக்குன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 10 பேத்துக்கு டீ மட்டும்தான் பிடிக்குன்றது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 10 பேத்துக்கு டீ பிடிக்கும் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்களாமா, அவங்களுக்கு டீ பிடிக்கும், அதுக்காக அவங்களுக்கு காஃபி பிடிக்காதுன்னு கிடையாது. மேபி அவங்களுக்கு காஃபி பிடிக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். இதே 10 பேத்துக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் 10 பேத்துக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்காது? காஃபியோ இல்லை எனி அதர் பெவரேஜஸோ பிடிக்காது. அப்போ 10 members லைக் டீன்னு சொல்கிறாங்களா கொஸ்டினில், இல்லை 10 members லைக் ஒன்லி டீ சொல்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒன்லின்ற வார்த்தை க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டினில் ஒன்லி சொல்கிறாங்களா சொல்லலையா? சொல்லலை. ஏன்னா 10 members லைக் டீன்னு ஜென்ரலாக தான் சொல்கிறாங்க. அப்போ நல்லா வச்சுக்கோங்க, இந்த ரீஜனுக்கு நான் க்ரீன் கலரில் ஷேட் பண்ணுறேன்லப்பா, இந்த வென் டயக்ராமில் இந்த க்ரீன் கலர் ஷேடட் ரீஜன் இருக்குது தெரியுங்களா? இந்த ரீஜன் வந்து எப்போவுமே எதை குறிக்கும்னா ஒன்லி டீயை குறிக்கும். அதாவது டீ மட்டும் பிடிக்கிறவங்கள குறிக்கிற ரீஜன். இப்போ இந்த கலர் இருக்குல்லப்பா, இன்னொரு கலரில் ஷேட் பண்ணுறேன்ல, இந்த கலர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை குறிக்கும்? ஒன்லி காஃபி மட்டும் பிடிக்கிறவங்கள குறிக்கிற ஒரு ரீஜன். ஆப்வியஸாக இந்த இது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இது வந்து காஃபி அண்ட் டீ ரெண்டையுமே பிடிக்கிற ரீஜன், அதில் தான் 5 பேர் வருவாங்க. வெரி குட். பட் இந்த 10 and 20 தப்பு. ஏன்னா இது டீ மட்டும் பிடிக்கிறவங்களோட ரீஜன், இது காஃபி மட்டும் பிடிக்கிறவங்களோட ரீஜன். ஆனால் இங்கே நான் டீ வந்து 10 மெம்பர்ஸ்க்கு டீ மட்டும் தான் பிடிக்கும் நான் சொல்லவே இல்லை. 10 members லைக் ஒன்லி டீ நான் சொல்லவே இல்லை. 10 members லைக் டீன்னு தான் சொல்கிறேன். 20 members லைக் காஃபின்னு தான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் போட்டது கரெக்டாக தப்பா? 10ன்றது உள்ளே வருமா, உள்ளே வராதா? சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அர்ச்சனா மேம், இந்துமதி மேம், அபிஜித் சார். அப்போ நல்லா நினச்சிக்கோங்க, இந்த 10 வந்து எங்கங்க உள்ளே வராது. அப்போ 10 எங்கே சார் வரும்னா இந்த என்டையர் சர்க்கிள் தான் வந்து என்னதுங்க டீயோட சர்க்கிள், கரெக்டாக இல்லையா? அதில் மேபி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் டீயோட வேல்யூ இங்கே எழுதணும், V = 10ன்னு எழுதணும். வெரி குட் மேம். சரிங்களா? அதே மாதிரி காஃபியோட வேல்யூ இங்கே எழுதணும், 20ன்னு எழுதணும். அப்போ உள்ளே எழுதுனது தப்பு. ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 10 and 20 எங்கே வராது? உள்ளுக்க வராது. நான் இப்போ அழிச்சா எல்லாமே போயிருங்க, அதனால் நான் அழிக்காமல் இருக்கேன். சரிங்களா? 10 and 20 உள்ளே வராது. அதனால தான் வெளில எழுதுற T = 10, காஃபி = 20. இந்த என்டையர் சர்க்கிள் தான் டீ, இந்த என்டையர் சர்க்கிள் தான் காஃபி. இப்போ அடுத்த கேள்வி, சார் அப்போ இது என்னது சார்? அப்போ இங்கே நான் உள்ளே என்ன சார் வரும்? அப்போ ஒன்லி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்தமாக 10, அதில் இந்த ஷேர் இந்த ரீஜன் இருக்குல்லப்பா, அதாவது 5ன்னு எழுதியிருக்கீங்களா ஒரு ரீஜன், இந்த ரீஜன் வந்து போத் டீ அண்ட் காஃபி. அதாவது இந்த என்டையர் ரீஜியனில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் ரீஜியனை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இன்டர்செக்ஷன் ரீஜியனை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒன்லி ரீஜன் கிடச்சிருமா? இந்த என்டையர் சர்க்கிளில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் சர்க்கிளை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? இந்த க்ரீன், இந்த ஒன்லி ரீஜன் கிடச்சிருமாப்பா? அப்போ மைனஸ் பண்ணுங்க. என்டையர் சர்க்கிளோட வேல்யூ 10, அதில் இன்டர்செக்ஷனோட வேல்யூ 5. இப்போ தான் பார்த்தோம் 5. அப்போ 10லேருந்து 5 மைனஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 5. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? இந்த ஒன்லி காஃபி வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்லி காஃபி என்ன வரும்? வெரி குட் மேம், வெரி குட் இந்துமதி மேம். 20லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணணும். 20 - 5 வந்து எவ்வளோங்க? 15. 20 - 5 எவ்வளோங்க? 15. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒன்லி டீ மட்டும் பிடிக்கிறவங்க எத்தனை பேர்? 5 பேர். ஆனால் டீ பிடிச்சவங்க எத்தனை பேர்? 10 பேர். அதாவது டீ பிடிச்சவங்க 10 பேர், ஆனால் டீ மட்டும்தான் பிடிக்கிறவங்க 5 பேர். அதே மாதிரி காஃபி மட்டும் குடிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்லி காஃபி வந்து எத்தனை பேருங்க? 15 பேர்.
ஆனால் ஜென்ரலாக காஃபி 20 பேர் குடிப்பாங்க, ஆனால் 15 பேர் தான் காஃபி மட்டும்தான் குடிப்பாங்க, அவங்க கண்டிப்பாக டீ குடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த கான்செப்டில் புரிஞ்சுதா? சி இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா சார்? நான் எனக்கு என்ன ஏஎன்என்பி ஃபார்முலா தெரியும், அதை வச்சு போடலாமா? தாராளமாக போடுங்க. சிம்பிள் சம்க்கு ஆன்சர், காம்ப்ளெக்ஸ் சம்க்கு வராது. ஐ எம் 100% கிவிங் கேரண்டி வராது. அப்போ காம்ப்ளெக்ஸ் சம்மு போடணும்னா கான்செப்ட் தெரியணுங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. இந்துமதி மேம், அர்ச்சனா மேம் அண்ட் அபிஜித் சார் 3 பேர் தான் இருக்கீங்க. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இட் வில் மோட்டிவேட் மீங்க, இட் வில் மோட்டிவேட் மீ, தட்ஸ் த திங். பர்சன்டேஜில் இந்த கான்செப்ட் வருமா சார்? தாராளமாக வருங்க சார். இங்கே பாருங்க, சாரி வருங்க மேம். இங்கே பாருங்க, இன் அன் எக்ஸாம் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 85% இன் மேக்ஸ், 75% இன் போத் சப்ஜெக்ட்ஸ். இது என்னது பர்சன்டேஜ்? இது என்னது பர்சன்டேஜ்? இஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் போத் சப்ஜெக்ட், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா அர்ச்சனா மேம்? ஓகேங்களா? திஸ் இஸ் அ குரூப் 1 கொஸ்டின்ங்க. சரிங்களா? எனி டவுட்ஸ் ஆஃப் ஆர்? சி இங்கே இன்னொரு ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஆப்டியூடை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் எக்ஸாக்டாக பர்சன்டேஜ்லேருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட கேட்பான். அப்போ இது பர்சன்டேஜை கம்பைன் பண்ணியிருக்கான், கூட ஒரு வென் டயக்ராம் கான்செப்ட் சேர்த்துருக்கான். ஏன்னா 10th வென் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமச்சீர் புக்கில். ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இதை எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்க, in an exam 80% of the students passed in English, 85% in maths, 75% in both subjects. If 40 students failed in both subjects, find the total number of students. அப்போ நான் வென் டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் இங்கிலீஷ், இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேக்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 80 எங்கே வரும், 85 எங்கே வரும், 75 எங்கே வரும்? சரிங்களா? 80 Let this. அந்த ஈக்குள்ள வந்து 80 போடணும் சார். ஓகே, வெரி குட், சூப்பருங்க. ஐ திங்க் இவர் ராஜா சார் கரெக்ட்டுங்களா? நீங்க எஸ் சார். ஓகே வாய்ஸ் நேம் இருக்கு. வெரி குட். எம் வந்து 85 போடணும் சார் ரெண்டாவதுல. இந்த ரெண்டுக்கும் சூப்பர். நடுவுல வந்து இத போடணும் 75. சூப்பர் சார், தட்ஸ் தி திங். சரிங்களா? ஓகே, இங்க இந்துமதி மேம் கமெண்ட் பண்ணுங்க 5 ஃபார் இங்கிலீஷ். 5 ஃபார் இங்கிலீஷா? இல்ல மேம், இல்ல ஆக்சுவலி இங்க ஓகே இங்க எழுதுறீங்க. ஓகே, வெரி குட் மேம். நீங்க வந்து டைரக்ட் ஆன்சர் கிட்ட சொல்றீங்க. வெரி குட் மேம். அதாவது நம்ம மெயினா வந்து 80 வெளில போடணும், 85 m is equal to 75 நடுவில். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்லி ரீஜன் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், 80லேருந்து 75 மைனஸ் பண்ணணும். அதுதான் 5. அதான் இந்துமதி மேம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 85லேருந்து 75 மைனஸ் பண்ண அப்போ என்னது 10 வருவீங்க. வெரி குட், சூப்பர். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதோட மீனிங் என்னன்னா, நல்லா பாருங்க, இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்க 5 பேர், மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க 10 பேர், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸில் பாஸ் ஆனவங்க 75 பேர். விச் மீன்ஸ் பர்சன்டேஜில் இருக்குது. இது எல்லாமே பர்சன்டேஜ், இது பர்சன்ட். இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்க 5%, மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க 10%, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸில் பாஸ் ஆனவங்க 75%. அப்போ மொத்தம் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸில் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர்? இங்கிலீஷில் மட்டும் 5%, மேக்ஸில் மட்டும் 10%, ரெண்டுலேயும் சேர்ந்து 75%. அப்போ மொத்தம் பாஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 75 10 85 85 5 90%. 90% ஆஃப் த பீப்புள் ஏதோ மினிமம் ஒரு எக்ஸாம்லையாவது பாஸ் ஆயிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்க, ப்ளஸ் மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க, ப்ளஸ் ரெண்டுலையும் பாஸ் ஆனவங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க 90%. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் என்ன சொல்கிறான்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறான். இப்போ மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனால் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 100% வச்சுக்கலாமா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 100% வச்சுக்கலாமா. அந்த 100%ல் அதாவது பாஸ் ஆனவங்க 90% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாஸ் ஆனவங்க 90% கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பெர்சென்ட்டாக இருப்பாங்க? 10% தானே இருக்கணும். அப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பெர்சென்ட்டாக இருக்கணும்? 10%. அப்போ அவன் ஃபெயில் ஆனவங்க 40 ஸ்டூடெண்ட் அவன் சொல்லிட்டான், நம்ம ஃபெயில் ஆனவங்க 10% கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 10% தான் 40 அப்படின்னா 100% எவ்வளவு? பாக்ஸ் மெத்தட் போட்டிருப்பீங்க, இன்டூ 10 பண்ணணும், இங்கே இன்டூ 10. இதெல்லாம் வந்து ரெகுலர் கிளாஸில் சொல்லி தரேங்க. அப்போ 400. அப்போ இங்கே ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் பி, தட் இஸ் 4. ஆப்ஷன் பி, தட் இஸ் 400. ஸோ இல்லை ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லை, வெரி குட். இந்துமதி மேம் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஸோ அர்ச்சனா மேம், ராஜா சார், அபிஜித் சார், புரிஞ்சதுங்களா? எனி டவுட் சோஃபா? வேற டவுட் இருக்குங்களா அதில்? புரிஞ்சது சார். ஓகேங்க. ஸோ மேம் ஆக்சுவலி மெயினாக அர்ச்சனா மேம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதாவது சார் பர்சன்டேஜ் வருமா, அப்படி பர்சன்டேஜில் இந்த கான்செப்ட் வருமானு. நீங்கள் பாருங்க, நம்ம ஜஸ்ட் வென் டயக்ராம் ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது, இது பர்சன்டேஜஸோட பாக்ஸ் மெத்தடுங்க.
யூனிட்ரி மெத்தட்னு சொல்லுவாங்க ஆல் இந்தியாவில். சரிங்களா? இது வந்து என்னது, இது பர்சன்டேஜ் கன்வர்ஷன் தான். அப்போ பர்சன்டேஜ் வென் டயக்ராம் சேர்ந்து கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க, அந்த இன்டர் ரிலேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுற இடம் என்னதுன்னா, பர்சன்டேஜ் ஒன்று கொடுத்தா பர்சன்டேஜ் சம் மட்டும் போட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? ரேஷியோன்னு கொடுத்தா ரேஷியோ மட்டும் போட்டு கேட்பாங்க. ஆனால் ரேஷியோவையும் பர்சன்டேஜ் சேர்ந்து கேட்கும் போது தே வில் பி இன் அ ட்ராப். அதனால அதை இன்டர் ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேங்க. அப்போ மெயினாக சின்ஸ் திஸ் இஸ் அ டெமோ செஷன், அண்ட் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, டெமோ செஷன்றனால நான் என் பண்ணலை. நான் ஜென்ரலாக லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நடத்தினேன். ஐ திங்க் ராஜா சார் அட்டன் பண்ணியிருந்தாங்க. 2 மணி நேரமோ இல்லை 1.5 மணி நேரம் நடத்தினேன் எனக்கு. ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. சரிங்களா? நான் அந்த மாதிரி தான் நடத்துவேன். பட் எனக்கு இன்னைக்கு 10 o'clock கிளாஸுங்க. ஐ வாண்ட் டு கோ டு பீலமேடு. அதனால எனக்கு கிளாஸ் இருக்கிறனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எண்ட். பட் டக்குன்னு எக்ஸிட் ஆயிடாதீங்க. ஐ வாண்ட் டு சே சம்திங். சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஓவரால் ரிவைஸ் பண்ணிட்டு தென் ஐ வில் பி டெல்லிங் யூ சம் திங்ஸ். கவனிங்க. அதாவது நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட் என்னன்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட் அண்ட் ஜெனரலைஸ் கான்செப்ட். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எவ்வளவு சதவீதம் அதிகம் எவ்வளவு சதவீதம் கம்மின்னு கேட்பாங்க. அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட். ஜெனரலைஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி வராமல் தான் ஜெனரலைஸ் கான்செப்ட். அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டாக இருந்தால் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த மேலே யாரு கூட கம்பேர் பண்ணுறோம் கீழே இன்டூ 100. ஜெனரலைஸ்டு கான்செப்டாக இருந்தால் யாரை கம்பேர் பண்ணுறோம் மேலே யாரு கூட கம்பேர் பண்ணுறோம் கீழே இன்டூ 100. இது ஒன்று பார்த்தோம். அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தோம்? வென் டயக்ராம் கான்செப்ட். வென் டயக்ராம் கான்செப்ட்ல ரொம்ப சிம்பிள் நூக் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 30 people லைக் டீக்கும் 30 people லைக் ஒன்லி டீக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து சம்மு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த ஒன்லின்ற வார்த்தை தான் என்டையர் இதையுமே டிசைட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த 2 கான்செப்ட் தரவாப்பா மொத்தம். ஸோ வி ஆர் ரன்னிங் அ பெய்ட் பேட்சுங்க. ஸோ இந்த ஓகே தேங்க்யூ வச்சுனம்மா. ஸோ வி ஆர் ரன்னிங் பெய்ட் பேட்ச். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, வி ஆர் நியூ டு திஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ங்க. அதனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா என்ன சார் கம்மியாக தான் வீடியோ இருக்கும் சார், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறதுனா யோசிக்காதீங்க. பிகாஸ் வி ஆர் ஸ்டார்டட் 18th தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோங்க. 18th ஜூன் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். பட் எங்களுக்கு அது ஒரு நல்ல க்ரோத்தாகவே தான் தெரியுதுங்க. சரிங்களா? அண்ட் மெயின் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் புதுசாக இருந்தாலுமே இந்த ஃபீல்டுக்கு நான் கொஞ்சம் பழசுதாங்க. லாஸ்ட் 6 years ஐ எம் ஹேவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மார்னிங் 5:30 to 7:30 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபுல் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சிலபஸ் கவர் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்ல, இதே மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தான் உங்களுக்கு சம் ஒர்க் அவுட் பண்ண வைப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா சாப்டரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் உங்களுக்கு சாப்டர் பை சாப்டர் கொடுத்துருவோம். அடுத்து மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு இருக்குங்க. இல்லை ரெக்கார்டட் கிளாஸ் கொடுப்பீங்க. எவ்வளோ மாதம் வேலிட்னா December 20 வரைக்கும் வேலிடுங்க. ஏன்னா December 20 தான் Group 4 எக்ஸாம். ஏன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பரில் Group 1 வருது, நவம்பரில் Group 2 வருது, டிசம்பரில் Group 4 வருது. ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே செப்டம்பர்லேயே உங்களுக்கு வந்து நான் டெக்னிக்கல் சர்வீசஸும் வருது. அதே மாதிரி டெக்னிக்கல் சர்வீசஸும் அந்த மாதம் அடுத்த மாதம் கிட்ட வருதுங்க, அதுக்கு அடுத்த மாதம். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ணுறதுக்கு 25 ஆப்டிடியூட் தான், சேம் சிலபஸ் தான், 10ஆம் வகுப்பு தரம் தான். அப்போ அந்த என்டையர் டிசம்பர் வரைக்கும் ரெக்கார்டர் கிளாஸஸ் அவைலபிள். சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் டவுட் இருக்கும் போது பார்த்துக்கலாம். அதுதான் மெயினாக நாங்கள் கொடுக்குறேங்க. அப்புறம் மெயினாக வந்து கான்செப்ட் தான் நம்மளோட டீச்சிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்குங்க. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். இப்போ மென்சுரேஷன் இருக்குது, ஏரியா வால்யூம் இருக்குது. அந்த இடத்துல அதுலேயுமா சார் கான்செப்ட் இருக்குன்னு கேட்டால் ஆமாம் கான்செப்ட் இருக்குங்க. ஆமாம் கான்செப்ட் இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா πr ஸ்கொயர்னு தெரியும். ஏரியானா என்னதுங்க? இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆல்ரெடி. ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஃபார்மா சொல்லுவீங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்லுவீங்க. ஏரியானா மீனிங் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஏரியா? ஏரியானா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க? இங்கே சொல்லுங்க. சி ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சொல்லுங்க, வாட் டஸ் த ஏரியா ரெப்ரசென்ட்ஸ்? த ஏரியா. ஓகே, சேட் பண்ணுறீங்க, சாரி. ஏரியானா என்னதுங்க? ஸோ திஸ் இஸ் த திங். அதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியானா என்னன்னு சொல்ல தெரியணும், பெரிமீட்டர் சுற்றளவுனா என்னன்னு சொல்ல தெரியணும். அதோட மீனிங் தெரிஞ்சாதான் அப்போ கம்பைன்டு ஷேப் ஃபிகர்ஸ் சம்லாம் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட இது என்னன்னு கேட்பாங்க. ஏரியா என்ன, வால்யூம் என்ன, இல்லை இதுக்கு நான் கேன்வாஸ் இது பண்ணணும், அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். கம்பைன்டு ஷேப் கொஸ்டின்ஸ்.
அப்போ இதெல்லாம் தெரியணும்னா கான்செப்ட் தெரிஞ்சாதான் உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் ஷங்கரில் நான் ரெகுலராக மாரத்தான் செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். குரூப் 1 நடந்தாலும் சரி, குரூப் 2 நடந்தாலும் சரி, குரூப் 4 நடந்தாலும் சரி. அதாவது எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 3 நாளுக்கு முன்னாடியோ நான் என்ன பண்ணுவேன்னா என்டையர் கான்செப்ட்ஸையும் ஃப்ரம் டாப் டு பாட்டம், சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட 1 டே ஃபுல்லாக நடத்துவாங்க மாரத்தான் செஷன். ஸோ அந்த மாரத்தான் செஷன்ஸு அடுத்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களோட அந்த பேட்சில் கவர் ஆகும். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, 1,999 ரொம்ப மினிமம் ஃபீ தான் என்னை பொறுத்த ரீசன் என்ன, நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், அதாவது கான்செப்ட்ஸோட சேர்ந்து அவங்க டீச் பண்ணுறதுக்கு தே ஆர் சார்ஜிங் அ லாட். ஐ டோன்ட் நோ. சரிங்களா? இதோட கம்மியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் நான் வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ஆப்வியஸாக எனக்கு அட்லீஸ்ட் மினிமம் இது இருந்துச்சுன்னா என்னால் அதை ரன் பண்ண முடியும். ஸோ ஐ எம் சார்ஜிங் திஸ் மச் அமௌண்ட். அண்ட் சார் இதை நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம்ல, மேபி நீங்கள் யோசிக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேங்க, எப்பவுமே ஃப்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசிப்ளினை கொடுக்காது. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ₹1 செலவு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு நான் இங்கே கோயம்புத்தூரில் கிராஸ் கட்னு சொல்லுவாங்க, சரிங்களா, ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க பேம்ப்ளெட் சும்மா கொடுக்குறாங்க, சரிங்களா, நீங்கள் நானுமே அதுதான், அதாவது நம்ம அது என்னன்னு கூட பார்க்க மாட்டோம், டக்குன்னு கீழே போட்டுரும், இல்லாட்டி ஏதாவது சுருட்டி பேக்கில் வச்சுக்குவோம். இதே நீங்கள் ₹1 கொடுத்து ஒரு பேம்ப்ளெட்டை வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ₹1 கொடுத்துருக்கோன்னு சொல்லி அது என்னன்னாவது பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் பே பண்ணி அதை படிக்கும் போது உங்களுக்கு அந்த டிசிப்ளின் அண்ட் அந்த இது வரும். இது உங்கள் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி வி கேன் ஏபிள் டு மேனேஜ் ஆல்சோ ஃப்ரம் ஆர் சைட். சரிங்களா? ஸோ இது வந்து கோர்ஸ் ஃபீங்க. ஸோ நான் இது வந்து ஆப்வியஸ்லி வி ஆர் ஆல்சோ ரன்னிங் யூடியூப் சேனல். நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ் வருங்க. அப்போ ஃப்ரீ வீடியோஸ்க்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அப்போ நான் பே பண்ணுறேன், ஃப்ரீ வீடியோஸும் போடுறீங்க அப்படின்னா என்டையர் சாப்டர் ஃபுல் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் 6க்கு மேலேயே போயிடுங்க. ஏன்னா எனக்கு பிகாஸ் ஐ எம் ஆல்சோ மேனேஜிங் தட் மேக்ஸ்வதி பை கங்காதரன். ஐ வாண்ட் டு டேக் கிளாஸ் ஓவர் தேர். என்னால் ஃபுல்லாக உட்காந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால கிளாஸஸ் 5:30 to 7:30 நான் டிஎன்பிஎஸ்சிக்கு கமிட்மெண்ட் வச்சிருக்கேங்க. அப்போ அதில் ரெகுலராக செப்டம்பர் 6 முன்னாடி நான் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் டெஸ்ட் வச்சிருவேன். சரிங்களா? அப்போ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஒரு கான்செப்ட் பண்ணால் பட் இன்டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பட் எல்லாமே அது பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறேங்க. அண்ட் டெலகிராம் பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஹேவிங் அ டெலகிராம் சேனல். ஓகேங்களா? ஸோ இந்த டெலகிராம் சேனலில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த டெலகிராம் சேனல்லையுமே என்னென்ன ஃப்ரீ வீடியோஸ் வருதோ அப்டேட் பண்ணிடுவோம், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதையுமே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஐ வில் ஆல்சோ ஷேர் அ ஃபீட்பேக் ஃபார்ம் அண்ட் எனக்கு ஒரு சின்ன இதுங்க, பிகாஸ் யூ ஹவ் டெக்ஸ்டட் மீ இன் தி வாட்ஸ்அப், கரெக்டுங்களா? சில பேர் அப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ த நேம்ஸ், யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ ஐ ஹவ் அட்டெண்டட் த செஷன் சொல்லி எனக்கு ஃபீட்பேக் மறக்காமல் இப்போ ஒன்றே அனுப்பிச்சிருங்க. நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்காங்க, பிகாஸ் உங்களோட அந்த ஒரு 5 minutes ஃபீட்பேக்காக கொடுக்கறது கண்டிப்பாக எனக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அண்ட் இன்னொருத்தவங்களுக்கும் உண்மையிலேயே இந்த செஷன் குவாலிட்டியான செஷனான்றதை அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லலாம் ப்ளீஸ். ஐ லேர்ன் பர்சன்டேஜ் பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்க, நான் திரும்ப தான் சொல்கிறேன் மேம், அதாவது பர்சன்டேஜஸ் இன்னும் நிறைய இருக்குங்க. நான் ஜஸ்ட் 2 கான்செப்ட் தான் நடத்தி 1 minute ஜஸ்ட் ஆன் தி வீடியோ. ஓகே ஓகேங்க. அதாவது பர்சன்டேஜஸ் நான் ஜஸ்ட் ஒரு 2 கான்செப்ட் தான் நடத்தினேங்க. பர்சன்டேஜஸ் வந்து ரொம்ப பெரிய இன்டெப்த் கான்செப்ட்டுங்க. நான் ஜென்ரலாக கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 செஷன்ஸ் ஆர் சொல்லப்போனால் 2 செஷன்ஸ் கான்செப்ட் கவர் பண்ணி ஒவ்வொரு டைப் வந்து ஒவ்வொரு சம் போகிறதுக்கே 2 செஷன்ஸ் ஆயிருங்க. அது போக பிஒய்க்யூஸும் நான் தனியாக சால்வ் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அதனால நான் திரும்ப சொல்கிறது அதாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? நான் திரும்ப சொல்கிறேன் சார், நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், நான் சிம்பிளாக படித்தா போதும், அந்த மாதிரி தயவு செஞ்சு கிடையாதுங்க. அந்த மாதிரி ஏமாத்துறதுங்க. பிகாஸ் இது வந்து உங்களோட கரியர், கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் லக்லையோ பியோர் லக்கில் நீங்கள் பேஸ் பண்ணி போகாதீங்க. ஒன்று படித்தாலும் அதை 100% படித்தோம்னா அது எங்கேருந்து கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் எழுத முடியும். ஒருவேளை ஜிஎஸ்ல கன்சிடர் பாலிட்டியில் ஏதோ ஒரு கொஸ்டின் தெரில, நீங்கள் இங்கே இங்கே மார்க் எடுத்துக்கலாம், அங்கே அந்த தெரியாத கொஸ்டினை கூட விட்டுடலாம். இல்லை தமிழ் சொசைட்டியில் தெரில, சம்திங் லைக் வைஸ். சரிங்களா? ஸோ இந்துமதி மேம் அனுப்பிச்சிருக்காங்க. மேக்ஸ் பேசிக்கலி தேங்க்யூ இந்துமதி மேம். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, அதாவது மேக்ஸில் யாருமே லோ கிடையாதுங்க. ஏன்னா ரீசன் என்ன, இப்போ நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறோம், அவங்களும் சொல்கிறது தான், சார் ஐ ஹேட் மேக்ஸ் சார், சார் எனக்கு வந்து இது வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்தா மேக்ஸ் புரியும்.
ஆனால் பிரச்சனை என்னன்னா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ரேண்டமாக ஒரு இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணவே கூடாது. இப்போ கங்காதரன்ட்ட வர்றீங்க, மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே இட்ஸ் காட்ஸ் கிரேஸ்ங்க. ஒருவேளை புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்டயே ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா மேபி என்னோட டீச்சிங் உங்களுக்கு புரியல, மேபி வேற ஒருத்தவங்க டீச் பண்ணால் உங்களுக்கு புரியும். தட்ஸ் த திங். அப்போ யார் டீச் பண்ணால் புரியுன்றதை வச்சு அந்த டீச்சரை பேஸ் பண்ணி யூ ஹவ் டு செலக்ட் தி கோர்ஸுங்க, ரேதர் தேன் இன்ஸ்டிடியூட் நேம்ஸ். எனிவே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்ங்க. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ். கம்பல்சரி நம்ம கோர்ஸ் பேட்ச்லையுமே இதை விட இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போங்க. தேங்க்யூ வெரி மச். சின்ஸ் 10 மணி ஆக போது கிளாஸ் போகணும், அதனால தாங்க. தேங்க்யூ.